சில மாதங்களுக்கு முன்னாடி பார்வையற்ற மாற்றுத் திறனாளி சகோதரிகள் அவங்கலாம் ஆசிரியர் பணி நியமனம் அதற்கான தேர்வை அவங்க அட்டன் பண்ணி பாஸ் ஆகிட்டதாகவும் அவங்களுக்கு ரிசர்வேஷன் 4% ரிசர்வேஷன் 2016 ஒரு சட்டம் இயக்கப்பட்டு அவங்களுக்கான உள் ஒதுக்கீடா 4% ஆசிரியர் பணி நியமனத்தில் வழங்கப்படணும் சொல்லி ஒரு சட்டமே இருக்கு. சோ அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கான பணி நியமனத்தை கொடுங்க, வேலை வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகள், அதுவும் பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகள் போராடியது நம்ம பார்க்கவே ரொம்ப சிரமமாக இருந்தது. அடுத்ததாக ஆசிரியர் சம வேலை சம ஊதியம். ஆசிரியர் பணிகள்ல எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்ல ஆசிரியர்களா பணியாற்றவங்கல 2 கேட்டகரி இருப்பாங்க. ஒரே வேலையை தான் பண்ணுவாங்க, ஆனா அவங்க 2 பேத்துக்கும் வேற சம்பளம் இருக்கும். ஒருவர் அரசாங்கத்தோட ஃபுல் பேல இருப்பாரு, ஃபுல் ஸ்கேல் பேல இருப்பாரு. இன்னொருத்தர் கன்சாலிடேட்டட் பேல இருப்பாரு. கன்சாலிடேட்டட் பேனா 20,000க்கு உள்ள, சில இடங்கள்ல 15,000 10,000க்கு உள்ள அவங்களோட மாத வருமானம் இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. அவங்க 10-15 ஆண்டுகளாக போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட ஓராண்டுக்கு முன்னாடி சாகும் வரை உண்ணாவிரதம், ஒரே வேலை ஒரே ஊதியத்தை கொடுங்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அரசாங்கம் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி சொல்லிய பதில், அரசாங்கத்திடம் போதிய நிதி வருவாய் இல்லை, நிதி சுமை ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால உங்களுக்கு என்னால அப்பாயின்மெண்ட் போட முடியல, இதே சிச்சுவேஷன் தான் கண்டினியூ ஆகணும், புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி அந்த போராட்டத்தை முடித்து வச்சாங்க. அடுத்ததாக ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ல ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம், படித்த பட்டதாரிகள் MBA இன்ஜினியர்ஸ் படித்த பட்டதாரிகள் துப்புரவு பணியாளர் அந்த ஃபோர்மேன் சூப்பர்வைசர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிருந்தாங்க. பல ஆயிரம் பேர் அதுக்கு அப்ளை பண்ணிருந்தாங்க. நியூஸ் பேப்பர்ல செய்தித்தாள்கள்ல நியூஸ் வந்துச்சு. காரணம், அவங்க படிச்ச வேலைக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை, அதற்கான வேலையின்மை தான் காரணம். அவங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கிரவுண்ட் ரியாலிட்டியில இல்ல. அதனால அவங்க ஏதோ ஒரு வேலையை நான் பார்க்கணுங்கிற ஒரு கட்டாயத்தின் பேர்ல, குடும்ப கட்டாயத்தின் பேர்ல அவங்க துப்புரவு பணியாளர் சூப்பர்வைசர் கேட்டகரிக்கான ஒரு 10th படிச்சா போதுங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் லிமிட் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு MBA பட்டதாரிகள் அப்ளை பண்றாங்க. இன்னைக்குமே பல குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், டாக்டர்ஸ், பல ஸ்ட்ரீம்ஸ் அது ரிலேட்டடா இல்லாம ஹைலி குவாலிஃபைட் பர்சன்ஸ் கூட அதுக்கு அப்ளை பண்றதுக்கான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. காரணம், அவங்களுக்கு போதுமான வேலை வாய்ப்பு மார்க்கெட்ல இல்ல. இதற்கான ஒரு மூல காரணம், இதெல்லாம் தேடி ஒரு இடத்துக்கு நம்ம கன்சாலிடேட் பண்ணி கொண்டு போய் நிப்பாட்டணும். அதுக்கான காரணம் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அரசாங்கத்தோட நிதி சுமை, நிதி பற்றாக்குறை, போதுமான அளவு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியல. அதுக்கான காரணம் ஆணி வேர் எதுனா இலவசங்கள், அரசு கொடுக்கக்கூடிய இலவசங்கள். அரசு பணமாக மக்களுக்கு அவங்களோட வங்கி கணக்குல வர வைக்கக்கூடிய தொகை மிக அதிகமாக இருக்கு. அதனால அரசாங்கத்துக்கான சுமை, வருவாய் சுமை, செலவினங்கள் சுமை ரொம்ப அதிகமா இருக்கு. வருமானத்துக்கு அதிகமான செலவு அதிகமாக ஒரு கவர்மெண்ட் கூட அதை பார்க்க வேணாம், குடும்பத்துக்கு நீங்க அதை பார்த்தீங்கன்னாலே உங்க ஒரு சராசரியாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில நீங்க வருவாயை விட அதிகமாக செலவு பண்றீங்க அப்படின்னா அந்த செலவை தேவையில்லாத செலவு இல்ல வருவாய்க்குள்ள இறுக்கி பிடிச்சு அந்த குடும்பத்தை கொண்டு போகணும்னு சொல்லுவீங்களா? சப்போஸ் நம்ம அந்த தேவையில்லாத செலவை ஒரு ஆடம்பர செலவு, அத்தியாவசிய செலவா கூட இருக்கலாம், ஆனா அது ஆடம்பரமா அந்த சூழ்நிலையில பட்டுச்சுன்னா அதுக்கு நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்படுவோம். இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு அரசாங்கமும் கடன் மேல் கடன் வாங்கி தான் இன்னைக்கு இந்த இலவச திட்டங்களை நடத்தி கொண்டிருக்குது. இந்தியாவில் மட்டும் 40 லட்சம் கோடி, 40,93,000 கோடி இலவசங்களுக்காக செலவினம் செய்யப்படுது. அதுல டைரக்ட் பெனிஃபிஷியரி டிரான்ஸ்பர், அந்த மணி டிரான்ஸ்பர்ங்கிற மெத்தட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் போகுது. இதை ஆரம்பிச்சு வைத்த புண்ணியவான்கள் தெலுங்கானா கவர்மெண்ட்டும் ஆந்திரா கவர்மெண்ட்டும். எஸ்பெஷலி ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள், வைஎஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் ஆட்சி காலத்துல 2024 வரைக்குமான ஒரு ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா மிக அதிகமான டைரக்ட் பெனிஃபிஷியரி டிரான்ஸ்பர், பெண்களுக்கு, கல்லூரி போற மாணவர்களுக்கு கல்லூரி ஃபீஸை ரீஇம்பர்ஸ் பண்றது, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சப்சிடி மாதிரி கொடுக்கிறது, காசாவே டிரான்ஸ்பர் பண்றது, நடைபாதையில கடை போட்டிருக்கவங்களுக்கு ஒரு மானியம் மாதிரி கொடுக்கிறது, ஏதாச்சும் ஒரு ரூபத்துல ஒரு குடும்பத்துக்கு சராசரியாக அரசாங்கம் மூலியமா 5 முதல் 10,000 வரை பயனடைவதற்கான வாய்ப்புகள் டைரக்ட் பெனிஃபிஷியரி டிரான்ஸ்பர்ல அவங்க பண்ணிட்டு வந்தாங்க. இதனால என்ன ஆச்சு, அரசு மூலதனத்துக்கு செலவு பண்ண வேண்டிய பணம் இல்லாம போச்சு, பற்றாக்குறையில போய் முடிஞ்சிருச்சு. மூலதனத்துல செலவு பண்ண வேண்டிய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு மூலதனத்தை உருவாக்கினாதான் அதனால வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும், மக்களுக்கான ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் அதுல இருந்து வர வருவாயை பண்ண முடியும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா மூலதனத்தை எடுத்து செலவு பண்ணிட்டாங்க. மூலதனத்தை எடுத்து செலவு பண்ணா கண்டிப்பா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எக்ஸிக்யூட் பண்ணி முன்னெடுத்து போறதுக்கான வாய்ப்புகள், ஆசிரியர்கள், காவலர்கள், டாக்டர்ஸ், தமிழ்நாட்டில் கொரோனா அப்ப டெம்பரரி டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் பணியாற்றினாங்க. அவங்களுக்கு கொரோனா காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டை லூஸ் பண்ற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்ப அவங்க போராட்டம் நடத்தினாங்க. கொரோனா அப்ப நாங்க இவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா எங்களை பர்மனன்ட் பண்ணுங்கன்னு கேட்டு, ஆனா கவர்மெண்ட் சொன்ன அதே பதில், எங்களிடம் போதிய நிதி ஆதாரம் இல்லை அப்படின்ட்டு. சோ இதற்கெல்லாம் மூல காரணம்னு பார்த்தா இலவசங்கள். இலவசங்கள் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய சுமை. இன்னைக்கு அரசாங்கம் புதுசாக எந்த ஒரு வரியை தாண்டியான வேறு விதமான வருவாய், எக்ஸ்ட்ரா இருக்க ஒரே ஒரு வருவாய் பாத்தீங்கன்னா நம்ம டாஸ்மாக்ல வர வருமானம், கிட்டத்தட்ட டாஸ்மாக்ல வர வருமானத்தை வச்சுதான் இலவசங்களை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு போக முடியுது. சோ இது ஒரு நல்ல மாடலா, ஒரு பினான்ஸ் மாடலா இருக்குமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகத்துக்குரிய
இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் அது. கண்டிப்பா திரு பிடிஆர் அவர்கள் பினான்ஸ் மினிஸ்டர் 2021 ஆண்டு பதவியேற்றப்ப நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து பினான்சியல் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டாந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஐடியாஸையும் சஜஸ்ட் பண்ணார். பட் அது ஏனோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விடல. அவரும் ஓரங்கட்டு தான் இருக்காரு. இந்த நிலை கண்டிப்பா தொடர்ந்து போச்சுன்னா தமிழ்நாட்டிலையும் மூலதனத்துக்கான காசு, மூலதனம் செலவினங்களுக்கான பணம் இல்லாமல் போய் மிகப்பெரிய நிதிச்சுமையும் பற்றாக்குறை பட்ஜெட் தொடர்ந்து இயங்குறதுக்கான சூழ்நிலை இருக்கும். சொல்ல முடியாது. பல வெல்ஃபேர் ஸ்கீம், பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தொடர்ந்து இயக்கப்பட முடியாத அளவுக்கு கூட கொண்டு போகலாம். இலவசங்கள் தேவையா? இலவசங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு உண்மையிலுமே அவங்களுக்கு லாங் டர்ம் பெனிஃபிட் ஒரு இலவசம் கொடுக்குதாங்கிறத பார்த்து தான் மக்கள் அதுக்கு வந்து வாக்களிக்கணும். வாக்களிக்கிறத தாண்டி ஆதரவு தெரிவிக்கணும். பார்ப்போம், மக்கள் கையில அது ஓட்டாதான் அவனால அந்த பதில தெரிவிக்க முடியும். அரசாங்கங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். 2026 மக்கள் இந்த இலவசங்களை உண்மையிலுமே பயனடைஞ்சு ஏத்துக்கிட்டாங்கன்னா மீண்டும் திமுக ஆட்சி வருவதை யாராலும் தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம்.